ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். நல்லா ஒரு டேஸ்டியான பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கும் இந்த மீன் குழம்பு. அதிக பால் சுரக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன மீன் குழம்பு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, காரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த காரா மீன் அடிக்கடி கிடைக்காது, ரொம்ப ரேர் தான். கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா இந்த மீன் பேருக்கு இன்னொரு பேர் மஞ்சப்பால் குழம்புன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராகவும் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்காக 1 கிலோ அளவுக்கு காரா மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மீன் குழம்பு செய்ய ரெடி பண்ணிக்கலாம். மீனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம். உள்ளக்குள்ளது எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஸ்டார் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், பெருஞ்சீரகம். இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ மீனுக்கு அளவு சொல்லியிருக்கேன். அதுபடி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு, ஒரு பல் பூண்டை இந்த மாதிரி பல்லாக தோலோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காவை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒன் டைம் நல்லா இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்ததும் இதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா அவ்வளோவா பேஸ்ட்டாக வராது. ஸோ ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கும்போது நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். குறப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு, சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பாதி வேக்காடு நல்லா வெந்து வந்ததும் இப்போ இதில் 2 தக்காளியை நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். அதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா குயிக்காக மேஷ் ஆகி வந்துடும். நல்லா மசிச்சு வரணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டு குழம்பு பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கிறீங்கன்னா கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி மட்டும் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மிக்ஸி ஸ்டார் அலசி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மசாலாவை கையாலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம கையாலே மசாலா மிக்ஸ் பண்ணும்போது தான் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் அதுக்காக தான் நான் கையால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா அந்த அளவுக்கு மசிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த மசாலா கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. நான் இந்த கரைச்சி வச்சுருந்த மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த குழம்பு நல்லா கிரேவியாக கெட்டியாக இருக்கும்போது தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் அதுக்காக தான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நம்ம சேர்த்த மசாலே நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம்னா லைட்டாக தண்ணி குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்ததும் இப்போ இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை இது கூட சேர்த்துக்கலாம். மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு
மிக்ஸ் பண்ணிங்கன்னா குழம்பு வந்து மீன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இது மீன் வேகிறதுக்கு 1 செகண்ட் கூட ஆகாது. ஜஸ்ட் போட்ட உடனே அப்போ வெந்துடும். காரா மீனை வந்துட்டு நம்ம ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சி சாப்பிட முடியாமல் வெறும் முள்ளாக தான் இருக்கும். ஸோ டக்குன்னே வந்துட்டு நம்ம அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான காரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.